அண்ணாச்சி ஐயோ ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் கேட்பார் அத்தனை லட்சம் கேட்பாரெல்லாம் நீங்களும் பயப்படாதீங்க. ஆமாம், இயக்குநர்கள் நல்ல கதையோட, நல்ல ஒரு தரமான காமெடி கதையோட, ஆமாம் அண்ணாச்சி எங்களால் இவ்வளோ தான் சம்பளம் தர முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சம்பளத்தை வாங்கிட்டு நடிக்கிறதுக்கு நான் தயார். நான் தான் ரஜினி சார் வச்சு படம் பண்ணுறவங்க காப்பாற்றலை. இன்றைக்கி இருக்க சூப்பர் ஸ்டாருங்களை வச்சு படம் பண்ணுறவங்களாம் யாரும் காப்பாற்றலை. 10 நடிகலாம் சரி. இங்கே வந்து இருக்கிறது யார் தெரியுமா? இங்கே உட்காந்துட்டு இருக்க மொத்த பேரும் தான். அதனால்தான் நடிகர்கள் அவங்களே சொந்தமாக படம் எடுக்க வந்துட்டாங்க. அப்படி வந்திருக்கக்கூடிய நடிகர்களே இன்னைக்கு பல கடனில் இருக்காங்க. இந்த 2 படத்தினுடைய ஒரு ஃபஸ்ட் லுக் வெளியீடு நம்ம அளப்பறைய கிளப்புறோம். ரொம்ப அற்புதமான ஒரு டீம். முதல்ல அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். ஆமாம், இயக்குனர் ஐயா நீங்கள் சொல்லிகிட்டே இன்னும் தானே பார்த்தீங்க சைடில் பெரிய நடிகர்கள்லாம் அப்படியே பார்த்தாச்சுன்னா புது நடிகரா அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஆமாம், எல்லா படங்களையுமே நாங்கள்லாம் ஒரே நோக்கத்தில் தான் பார்க்கோம். எல்லாருமே ஜெயிக்கணும். ஆமாம், அந்த சினிமா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். அதனால் இன்றைக்கி இந்த மேடையில் முதல்ல நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுறேன். என்னன்னா, அண்ணாச்சி ஐயோ ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் கேட்பார் அத்தனை லட்சம் கேட்பாரெல்லாம் நீங்களும் பயப்படாதீங்க. ஆமாம், இயக்குநர்கள் நல்ல கதையோட, நல்ல ஒரு தரமான காமெடி கதையோட, ஆமாம் அண்ணாச்சி எங்களால் இவ்வளோ தான் சம்பளம் தர முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சம்பளத்தை வாங்கிட்டு நடிக்கிறதுக்கு நான் தயார். யார் வேணாலும் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். என் நம்பரை வேணாலும் தரேன். அதனால் தாராளம் பண்ணுங்கள். ஆமாம், அந்த அளப்புற கிளப்புறம் டீமுக்கு வந்து என்னுடைய அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஆமாம், இந்த படம் வந்து தியேட்டரில் பட்டையை கிளப்பணும், பட்டையை கிளப்பணும், அளப்புறையை கிளப்பணும். ஆமாம், அதனுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம அடுத்த நம்முடைய படத்துக்கு வருவோம். விடுதலை மாற்றம். இயக்குனர் வந்து அவரும் ஏன்னா அப்படி தான் அப்ரோச் பண்ணார். தம்பி சிறுகர் மூலமாக அண்ணாச்சி ஒரு பெரிய கேரக்டரு, கிட்டத்தட்ட ஒரு 28 நாள் தேவைப்படுது அப்படின்னாங்க. அப்படி 28 நாள் அப்படின்னாலே அது ஹீரோ யார் அப்படின்னு, ஹீரோவுக்கு அடுத்து நீங்கள் தான் அப்படின்னால அது ஹீரோயினுக்கு இன்னும் யாரும் சொல்லலைன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஹீரோவுக்கு அடுத்து நீங்கள் நம்ம கவலைப்படாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்து மியூசிக் டைரக்டர் இருக்காங்க. அந்த படத்தில் நிறைய பேர் இந்த படத்திற்கு தூண்களாக இருக்கும். அந்த தூணில் நானும் ஒரு ஆள். எனக்கு இந்த அற்புதமான ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதைக்களம் கொண்டது தான் நம்ம விடுதலை மாற்றம். இதில் நானும் இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக விடுதலை மாற்றத்தில் நாங்களும் உங்களை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு மிக சிறப்பாக இயக்குநருக்கு நான் நடித்து கொடுப்பேன் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. படமும் வெற்றி பெறணும், படத்தில் நடித்தவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்தி அன்போடு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுதந்திரமான சினிமா எடுக்கலாம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை தமிழ் சினிமாவில் ஒரு இயக்குனர் கையில் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க சுதந்திரமாக ஒரு வெற்றி படத்தை எடுக்க முடியும். அப்படி சுதந்திரமாக ஒரு படத்தை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு அவங்கள உருவாக்கிட்டா தானாகவே தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அடைய முடியும். அந்த விடுதலையையும் மாற்றத்தையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த டைட்டில் வச்சிருக்கக்கூடிய இயக்குனர் அவர்களுக்கு இதிலேயே ஒரு சமூகத்துக்கு ஒரு புரட்சியை உருவாக்க போறார் என்றதை அதில் புரிஞ்சிருக்கு. காரணம், ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் தீ நகர், ஃபயர் ஆஃப் த சிட்டி, 2007 படம் பண்ணுறேன். நான் ஒரு உதவி இயக்குனர் இருக்கும்போது 5 வருஷத்தில் நம்ம டைரக்டர் ஆகணும், இதுதான் பிளானிங், இது ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அன்னைக்கு எடுத்த முயற்சியில் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய ஓட்டம் அது ஓடையிலேருந்து வர தண்ணியாக இருக்கலாம், ஏரியிலேருந்து உடைச்சிட்டு வர தண்ணியாக இருக்கலாம், இல்லை கால்வாயிலிருந்து போகிற தண்ணியாக இருக்கலாம், இல்லை கடலிருந்து பொங்கி அடித்து மேலே வரக்கூட தண்ணியாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஓடிக்கொண்டே இருந்தால் அந்த வெற்றி என்பது யாராக இருந்தாலும் நிச்சயமாக உங்களை தடுக்க முடியாது. தடுக்கக்கூடிய சக்தியும் சினிமாவில் யாருக்கும் இல்லை. எத்தனையோ சங்கங்கள் இருக்கு, அந்த சங்கம்லாம் உங்களை தடுக்க முடியாது. ஒரு படைப்பை தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கிட்டுமே இல்லை. ஆனால் அதுலேயே அந்த படத்தில் ஒரு வரிகளை சொல்லியிருப்பேன், எங்கோ பிறந்து எங்கோ சேர்ந்து இங்கு ஒன்றாக சேர்ந்து சுய துக்கங்களை பகிர்ந்து கொள்ளும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத வசந்த காலம் இந்த கல்லூரி காலம் அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய வாய்ஸ்லேருந்து அந்த நட்பை பற்றி அப்படி ஆரம்பிச்சிருப்பேன் அந்த படத்தில். அந்த நட்பை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இயக்குனரே இப்போ இந்த பூஜைக்காக இருக்கக்கூடிய முகேஷ் அவர்களை பாராட்டுகிற பார்க்கும்போது ஒரு வலிமையான சினிமாவில்
ஒற்றுமை இருந்தால் எந்த படங்களும் சூப்பராக கொண்டு போய் திரையரங்களை சேர்த்து வியாபாரத்தை கொண்டு வந்த முடியும்ன்றது தான் அந்த வரிகளை உருவாக்கியிருக்கும். அதுபோல் எல்லாருமே சினிமாவில் ஒன்று இணைந்து இருந்தால்தான் அது எந்த சங்கமாக இருந்தாலும் வளர்ச்சி அடைய முடியும், எந்த டெக்னீஷியனாலும் வளர்ச்சி அடைய முடியும். ஒருவருடைய கையில் எதுவுமே கிடையாது. அந்த படத்தை பார்க்கும்போது மொத்த கலர்ஃபுல்லாக எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க பாரு. ஒரு மூஞ்சில் கூட சோகம் இருக்காது, எல்லாமே சந்தோஷமா இருக்கும். அப்படியும் ஒரு ஸ்டில் பார்த்துறீங்க. இங்கே பாருங்க, இந்த டைரக்டருடைய கனவுகள் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. கொடி பார்த்துருப்பீங்க, அந்த கொடியில் இருக்கிற கலர் பாருங்க. நீங்க ஃபயரா தான் பார்க்குறீங்க. அவர் நெஞ்சுக்குள்ள எரியிற அந்த வலியை வந்து ஒவ்வொருத்தருடைய நெஞ்சிலும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நானும் ஜெயிச்சிருவேன், சினிமாவில் ஒரு வெற்றிடத்தை என்னால் கொண்டு வர முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் வரவங்க தான் இந்த சினிமாவை பாதுகாத்துட்டும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. 10 பேர் 20 பேர்லாம் சினிமாவில் கிடையாது. 10 திரையரங்கு வச்சிருக்கவங்களாம் இந்த சினிமாவை காப்பாற்றலை. நான் தான் ரஜினி சார் வச்சு படம் பண்ணுறவங்க காப்பாற்றலை. இன்னைக்கு இருக்க சூப்பர் ஸ்டாருங்களை வச்சு படம் பண்ணுறவங்களாம் யாரும் காப்பாற்றலை. 10 நடிகலாம் சினிமா. இங்கே வந்து இருக்கிறது யார் தெரியுமா? இங்கே உட்காந்துட்டு இருக்க மொத்த பேரும் தான். இங்கே ப்ரெஸ்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க, இதுலேயே ஒரு பிரிவினை இருக்குது. காரணம், பெரிய சேனல் சின்ன சேனல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த சினிமாவையும் வழி நடத்துவது ஒரு போராட்ட குணம் படைத்த எந்த துறையாக இருந்தாலும் அவங்க தான் தமிழ் சினிமாவை வழி நடத்துகிறாங்க. உதாரணத்துக்கு, அவருக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு நடிச்சிருக்க இயக்குனருக்கு ஒரு மிடில் இருக்க ஒரு நடிகன் இந்த கதையை கேட்டு படத்தில் நடிச்சிருந்தாங்கன்னா அந்த படம் பூஜையிலேயே ஒரு 2 கோடி ரூபாய் வித்திருப்பார். இப்போ இந்த டைட்டில் விடுதலை மாற்றம் டைட்டில் மட்டும் இருக்கு. எத்தனை பேருக்கிட்ட முதல் படத்துக்கு கதை சொல்றதுக்காக எத்தனை மிடில் இருக்க ஆர்டிஸ்ட் கிட்ட, பெரிய ஆர்டிஸ்டே விட்டுருங்க, எந்த ஆர்டிஸ்டுக்குமே இன்னைக்கு வியாபாரம் கிடையாது சொல்லிக்கலாம். இப்போ இருக்கிற எந்த சூப்பர் ஸ்டார் வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற மிடில் இருக்க 7 ஸ்டாருக்கும் படம் பண்ணுறதுக்கு எந்த தயாரிப்பாளரும் சரியாக ரெடி ஆகலை. காரணம், எந்த படத்துக்கும் பிஸ்னஸ் கிடையாது. சிறு படத்துக்கு தொழில் ரீதியாக பிஸ்னஸ் இருக்கு. இங்கே தான் சங்கத்தினுடைய ஒற்றுமை தேவைப்படுது. இந்த இயக்குனருக்கு ஒரு மிடில் இருக்கிற அந்த ஹீரோங்க கதை கேட்டிருந்தாங்கன்னா அவர் எப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி டைரக்டர் ஆயிருப்பார். குறைஞ்சது ஒரு ஹீரோ குறைஞ்சது ஒரு 3 மாதம் ஃபாலோ பண்ணுவாங்க, விரக்தியில் தூக்கி போடுவாங்க, இன்னொரு ஹீரோ கிட்ட போவாங்க, இன்னொரு ஹீரோ, அப்படி போய் 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 ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவங்களாம் வேணாம், இந்த கதையை வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கையில் வரவங்க தான் தமிழ் சினிமாவில் வரக்கூடிய நடிகர்களை உருவாக்கக்கூடிய இடத்துல ஒரு இயக்குனரும் ஒரு தயாரிப்பாளரும் இருக்கிறாங்க. சினிமாவில் எவ்வளோ கலைஞரை உருவாக்கி உள்ள எவ்வளோ பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர். 10 நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. எப்படி சொல்லி முடிக்க முடியும்? ஒரு கதையை 2 மணி நேரம் உட்காந்து ஒரு நடிகர் அதை கேட்கும் போது தான் அதனுடைய ஃபீலு ஒரு 30% கிடைக்கும். அதுக்கப்புறம் கேமராமேன் இருக்காரு, ஒரு விஷுவல் அழகாக எடுக்கிறதுக்கு. கதை கேட்கும்போது விஷுவல் இப்படி வந்தால் நல்லாயிருக்கும், மியூசிக் இப்படி வந்தால் நல்லா இருக்குன்ற ஒரு நாலேஜில் ஒரு நடிகராக இந்த படம் வெற்றி அடைஞ்சிடும், இந்த படத்துக்கு அப்புறம் நம்ம 10 கோடி சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை. கேட்காமையே எனக்கு 10 கோடி சம்பளம்னு சொன்னால் எத்தனை தயாரிப்பாளர்கள் படம் பண்ண முடியும்? அதனால்தான் நடிகர்கள் அவங்களே சொந்தமாக படம் எடுக்க வந்துட்டாங்க. அப்படி வந்திருக்கக்கூடிய நடிகர்களே இன்னைக்கு பல கடனில் இருக்காங்க. சிறு படங்கள் மட்டும் வந்தால் தமிழ் சினிமாவை உருவாக்கும். அதுபோல் முதல் படத்திலேயே இயக்குனர்கள் உங்களுடைய கதையை மட்டும்தான் அந்த டிசைன் பண்ணிருக்கீங்க, அந்த கதை மட்டும்தான் ஜெயிக்கும். அதில் உங்களுடைய மனசை தளர விடாதீங்க. வெற்றி என்பது உங்கள் கையில் இருக்குது.